வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாய் விக்ரம் அகாடமி சேனலுக்குள்ள கிளிக் பண்ணி வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜாப் சம்பந்தமான ஜென்யூனான ட்ரஸ்டபுளான எல்லா ஜாப்ஸுமே கவர்மெண்ட், பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். சோ இது பழைய சாய் விக்ரம் அகாடமி கிடையாது. அதுல இருந்து நான் லீவ் ஆயிட்டேன். இது நான் சாய் விக்ரமான புதுசா கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். சோ அந்த சப்போர்ட்டை எனக்கு இங்கேயும் நீங்க வந்து கொடுங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக போஸ்ட் ஆபீஸில் மீண்டும் புதிய அரசு வேலை. இப்போ ரீசெண்டா தான் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து போச்சு ஜிடிஎஸ். எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் அதை பத்தின உண்மை தன்மைகளும் நான் ஒரு வீடியோ எடுத்து சொல்லிருக்கேன். அது சேரலாமா வேண்டாமா, அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா, மோஸ்ட்லி பார்க்கும்போது ஒரு 60 to 65% டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்கு. சோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாலும் எந்த தப்பும் கிடையாது. ஓகே, ஆனா டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஒரு ஹை ரேட்டடான ஒரு வேலைகளோ சம்பளமோ எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம்ல, அது வந்து சரியான வேலையா இருக்காது. ஓகே, ஆனா இப்ப பார்க்கக்கூடிய இந்த வீடியோட வேலைகள் அப்படி கிடையாது. இது குரூப் சிக்கான பதவி. ஓப்பனிங் சம்பளமே 30,000 ரூபாய் வந்து தராங்க. அதே மணிக்கே ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தான். இந்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. இந்த குரூப் சி பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ண போறோம், என்ன வேலை, இப்ப அதை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கம்ல உங்களுக்கான லிங்க் கொடுத்திருப்பேங்க. தாண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்டராக்ட் பண்றதுக்கு டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல், ஐ மீன் ஜாப்ஸ் பண்ணி சேனலோட தனிப்பட்ட லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம்மும் பண்ண ஆரம்பிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுலயும் உங்களுக்கு வந்து ரிப்ளை அப்படின்றதும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ இந்த வீடியோக்கு கீழே இதுக்கான எல்லா டீடைலும் கொடுத்திருக்கேன். சோ ஃபாலோ பண்ணி அந்த லிங்கையும் நீங்க எடுத்து அப்ளை பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய இருக்கக்கூடிய இன்டர்காம் டிபார்ட்மெண்ட். அதாவது இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்க்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஓகேங்களா, ஐபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். சோ இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தலாம். சோ இந்த வேலைகள் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா எக்ஸிகியூட்டிவ் பேஸ்டுல சர்க்கிள் பேஸ்டு. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இப்ப உதாரணத்துக்கு உங்க ஏரியான்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஏரியா சர்க்கிள் பேஸ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் அப்படின்றது ஹெவியா இருக்கு. இதுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான அதர் டீடைல்ஸ், அதாவது வெப்சைட்ல நீங்க போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதமே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, சோ மினிமமா இந்த வேலைகளுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு டிகிரி, ஒருவேளை அந்த டிகிரி பேங்கிங்கோ, பினான்சிங்கோ, மேனேஜ்மெண்டோ சார்ந்திருந்தா கொஞ்சம் கூடுதலா அட்வான்டேஜ் வந்து இருக்கும். இல்ல இது சம்பந்தமா சர்டிபிகேட், கோர்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் கூடுதலா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஓகே, இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா 21 வயசு. டிகிரி கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா 21,000, 21ல இருந்து 35 வயசு வரைக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா 5 வருஷமும், அதே மாதிரிக்கு ஓபிசியா இருக்கீங்கன்னா 3 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் நீங்க இதுல வந்து கொடுத்திருக்கணும் அப்படின்றதுமே நீங்க வந்து சொல்லிருக்காங்க. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ அதன் அடிப்படையில ஒருவேளை நீங்க வந்து ஓபிசியா இருக்கீங்கன்னா 38 வயசு வரைக்கும், இல்ல எஸ்சி எஸ்டி இருக்கீங்கன்னா 30 பிளஸ் 5 சேர்த்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்கான சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றத சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த் சேலரி. நீங்க இப்ப ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மொதல் மாசமே உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது இதுல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இதுதாங்க. சோ அப்ளை லிங்க் தெரியுது பாத்தீங்களா, நீங்க நம்ம வெப்சைட்குள்ள வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல இருக்கும், இல்ல கீழே பாட்டம்ல இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் அப்ளை லிங்க். இதை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் தனியா கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேங்க, சோ அதே மாதிரி இந்த வேலைகளுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அதாங்க ரொம்ப மெயின் விஷயம். 2 ஸ்டேஜ். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் தான். முழுக்க முழுக்க நீங்க அப்ளை பண்ண போவீங்க. அந்த டிகிரி பேஸ்டு அப்ளை பண்ணும்போது அந்த டிகிரில ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க தெரியுமா, அந்த டிகிரி பேஸ்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆன உடனே நேரடியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க ஈஸியா வீட்டுல உட்கார்ந்து நீங்க பாத்துக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான வேலை வாய்ப்பு தான். சோ இந்த வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய டீடைல்ஸையும் சொல்லிட்டேன். அது போக உங்களுக்கு தேவையான எல்லாம் கம்ப்ளீட் டீடைல்ஸுமே சொல்லிட்டேன். ஓகே, இப்ப அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பாத்தீங்களா, கிளிக் பண்ணிட்டு டச் பண்ணுங்க. இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கிங் சர்வீஸ் வந்துருச்சு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் நீங்க போய் அப்ளை வந்து பண்ண போறீங்க. இதுக்கான டேட், லாஸ்ட் டேட் எல்லா டீடைலும் கொடுத்திருக்காங்க. கிளிக் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி எல்லோ கலர் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, இதை டச் பண்ணி தான் நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. இல்ல நீங்க ஏற்கனவே புதுசா இருக்கீங்க அப்படின்னா என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றதமே சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பதான் புதுசு அப்படின்னா
கிளிக் அட் யூ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா சோ உள்ள போனோடனே உங்களுக்கான ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ அதை நீங்க தொட்டு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ஒரு ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடியது. ஒருவேளை இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், பிகாஸ் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நைட்டே பண்றேன், அதாவது வந்து பிப்ரவரி 28 நைட்டே வந்து பண்றேன். நான் அப்ப நைட்டு உள்ள போகும்போது அப்ளிகேஷன் நாட் எட் ஸ்டார்ட் இருக்கேன். ஏன்னா இதுக்கான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்ச் 1 சனிக்கிழமை காலையில ஒரு 10 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காமிக்குதுன்னா நீங்க பயப்பட வேண்டாம், அதை நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேபி ஒரு அரை மணி நேரத்துலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஓபன் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா 10 to 10:30 மேல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்பயே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா அடுத்து நிறைய பேர் அப்ளை பண்ண வருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே விண்ணப்பிச்சுக்கோங்க. சோ அதுக்காக எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற டவுட்டோ இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வேற ஜாப்ஸ் பத்தி கேட்க நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேஜ்ல அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். சோ நீங்க கவலைப்பட வேணாம், கரெக்டா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.